எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்து நம்ம ப்ராஜெக்டை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி பிரசன்ட் மீடியா அண்ட் டு ஆல் த டீம்ஸ் ஹியர். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஐ வுட் லைக் டு இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் வந்து ஆப்வியஸ்லி ஆர்ய பிரதர் வந்து நிறைய பேசியிருக்காரு இதை பற்றி அண்ட் ஆல்சோ ப்ரொடியூசரும் பேசியிருக்காரு. ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஸ்ட்ரெங்க்ஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் ஒரு ப்ராஜெக்ட் வந்து டெஃபினெட்லி தி ஏடி டீம். ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் தி ஏடி டீம் ஹூ நைட் அண்ட் டே அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராஜெக்டை பிரமாதமாக கொண்டு வரதுக்கு. தேவ் ஒன்லி பின் த பிரிட்ஜ். ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு நடுவில் அவங்க தான் பிரிட்ஜாக இருந்திருக்காங்க. ஸோ தி ஏடி டீம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் திஸ் அன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். எஸ், ஐ see you all there smiling. Thank you. Definitely after that also the production team, the art department team எல்லாமே came together and supported each other to make இந்த ப்ராஜெக்டோட ஸ்கேலே வேறு லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. நான் எதிர்பார்த்ததை விட கிட்டத்தட்ட ஒரு 100 மடங்கு மேலே போயிருக்கலாம்னு சொல்லலாம். அண்ட் கேமராமேன் அருள் சார், அவரும் அவ்வளோ ஒர்க் பண்ணி ஒரு ஃப்ரேமையும் அவ்வளோ பிரம்மாண்டமாக காட்டியிருக்காரு. அண்ட் டு மென்ஷன் ஆல்சோ த காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட், உத்ராமேனன் மேம் அண்ட் டீம், துர்கா அண்ட் மீரு மேட் எவ்ரி கேரக்டர் ஸோ பிலீவபிள். அவ்வளோ லைவ்லியாக அவ்வளோ ரியலிஸ்டிக்காக காட்டியிருக்காங்க. ப்ளஸ் அதுக்கு ஒரு எலிமெண்ட் ஆஃப் ஸ்டைலும் கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ கைஸ் ஸோ மச். அண்ட் ஓவரால் ஐ வாண்ட் டு தேங்க் சில்வா மாஸ்டர். எங்கே இருக்கீங்க மாஸ்டர்? உண்மையாக மை என்டையர் ட்ராவல் இன் திஸ் மூவி மோர் தென் வித் மை டைரக்டர் ஆர் வித் ஆர்ய பிரதர், ஆல் மை கோ ஆக்டர்ஸ் வாஸ் வித் சில்வா மாஸ்டர் தான். அவர் தான் என் கூடவே ட்ராவல் பண்ணிவிட்டு என்ன ஃபைட் சீக்வன்ஸ், என்ன ஸ்டன் சீக்வன்ஸ், என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும், என்ன ரிஹர்ஸ் பண்ணணும், என்ன சேஃப்டி பார்க்கணும், அது எல்லாம் சொல்லி கொடுத்துட்டே இருந்தார். அண்ட் தட் வாஸ் த பிக்கெஸ்ட் பிளெஸிங் ஃபார் மீ. எனக்கா ஸ்டண்ட் எப்படி வேணாலும் இமேஜின் பண்ணலாம், பட் அந்த ஸ்டண்ட்டை வந்து ஒரு சேஃப்டி மெஷரும் அதை யோசிச்சுட்டு பண்ணுறது தான் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு சேஃப்டி தான் முக்கியம். அண்ட் சில்வா மாஸ்டர் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டும் அவ்வளோ சேஃப்டியாக பார்த்துக்கிட்டாரு. அண்ட் க்ரியேட்டிவ்லி ரொம்ப இன்வால்வ்டாக இருந்தார், விச் வாஸ் வெரி நைஸ். எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம பாடி லாங்குவேஜ்க்கு ஒரு மாதிரி இருந்தாலும் அவர் அந்த ஸ்டைலிஷ் எலிமெண்ட் வந்து மிஸ் பண்ணாமல் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஸோ சில்வா மாஸ்டர், நீங்கள் எனக்கு ஒரு பெரிய பேக் போனாக இருந்தீங்க படத்தில். தேங்க்யூ ஸோ மச். இஸ் ஆல்சோ மை ஃபேவரட். அண்ட் ஆல்சோ கம்மிங் டு my co-stars, my lovely co-stars, all of them. Let me start with Anaga, Atulya and Raiza. All three of you were amazingly wonderful. I think அவ்வளோ டெடிக்கேஷன் போட்டிருக்காங்க. அண்ட் ஈச் ஒன் அவங்கவுங்க கேரக்டருக்கு ஒரு சின்ன ஸ்பெஷலைஸ்டு டிஃப்ரென்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் விச் இஸ் வெரி நைஸ். எனக்கா பேட் அனாகா ஹூ இஸ் வெரி வல்னரபிள், ஒரே ஒரு சீன் தான் எனக்கு அவங்க கூட இருந்துச்சு. ரொம்ப வல்னரபிளாக நடிக்க வேண்டியதாக இருந்துச்சு அவங்க. பட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அதை கேரி பண்ணியிருந்தாங்க. அத்துல்யா அண்ட் ரைசா வந்து I had different equations with each of them. ஆனால் each one of them pulled off their characters so beautifully. And லாஸ்ட்டில் வந்து ஆர்ய பிரதர் சொன்ன மாதிரி their hard work, அந்த லாஸ்ட் ஆக்ஷன் பிளாக்ஸ்க்கெலாம் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருந்தாங்க. I saw them rehearsing day and night அந்த மாதிரி போனாங்க. ஸோ hats off to you guys. You guys really fantastic. I don't think many people would put that much effort into a sequence like that. And coming to one of my favorites, Manju Warrier ma'am, you are absolutely beautiful and stunning in this movie. And starting-லேருந்து till the very end வந்து உங்கள் transition and the சின்ன detailing that you gave your character has been phenomenal. And definitely I'm a huge fan of you. First time I've been starstruck actually. அவங்கள போய் பபபான் ஆயிட்டேன் அவங்கக்கிட்ட பேச முடியாமல். So thank you for that experience also. Coming to one of my other favorite actors, Sharath Kumar sir. We just finished a movie together and immediately we started this film. And என் கூடவே ஒர்க் பண்ணும்போது எனக்கு என்னன்னு தெரியல, ஒரு ஃபாதர் ஃபிகராகவே இருந்திருக்காரு என் கூட. And he's always been that fun best friend that you can tell anything to, and also very supportive. ஆனால் ஒர்க்குன்னு வரும்போது அவர் வந்து சிங்கம் மாதிரி மாறிடுறாரு. பயங்கரமாக இருக்கும் அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு. என்ன ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருந்தாலும் அவர் அவ்வளோ தைரியமாக இறங்கிடுறாரு. இன்ஃபேக்ட் ஐ திங்க் யூ ஆர் மோர் ஃபிட்டர் தென் ஐ ஆம் சார், டெஃபினட்டாக. ஸோ தேங்க்யூ ஃபார் பீயிங் சம்மன் தட் ஐ கேன் லுக் அப் டு for sure. And coming to one of my all-time big brothers of this industry, வந்து ஆர்ய பிரதர். From day one when I entered this industry, வந்து I've always been fascinated with him. I think I have a small man crush on you. என்னன்னு தெரியல. அது வந்து I've always seen Arya as one of the most dedicated, most hardworking and most stylish looking actors ever. And இந்த படத்தில் வந்து அவர் கூட ஒர்க் பண்ணுற எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது எனக்கு I was really excited.
ஆனால் போய் அங்கே ஃப்ரேமில் போய் பார்க்குறேன், அவர் இவ்வளோ பிரம்மாண்டமாக ஹியூஜாக ஒரு ஹல்க் மாதிரி இருந்தார் ஆக்சுவலாக பார்க்குறது. நான் அவர் பார்த்தோன்னே மிரண்டுட்டேன், ஐயோ இவர் கூட நடிக்கணுமா, என்ன இவ்வளோ பெருசாக இருக்காரு அப்படின்ட்டு. பட் தட் ஹார்ட் ஒர்க் அவர் போட்டதுக்கு, அந்த உடம்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அவர் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அந்த ப்ராஜெக்டை டெடிகேட் பண்ணி ஒர்க் பண்ணியிருந்தோம். ஆனால் அந்த மாதிரி ஒரு பாடி மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட். எனக்கு அந்த டயட்டும் மெயின்டைன் பண்ணி ஆகணும், சீட் பண்ணவே முடியாது, டெய்லி ஒர்க் அவுட் பண்ணணும். நம்ம எவ்வளோ ஸ்டண்ட் சீக்வன்ஸஸ் அந்த மாதிரி ஷூட்லாம் போய் டயர்டாக இருந்தாலும் போய் ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் அது நான் என் கண்ணால் பார்த்தேன். அதுதான் என்னால் நம்ப முடியல. இன்ஃபேக்ட் ஒரு இன்சிடென்ட் சொல்லிடுறேன். தூத்துக்குடியில் வந்து அந்த ஃப்ளட் சிஸ்டம், இந்த ஃப்ளட் வரும்போது நம்ம எல்லோரும் மாட்டிட்டு சரி இன்றைக்கி ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே டோர்லேருந்து வெளியே எட்டி பார்க்குறேன், ஆர்யா பிரதர் வந்து வாக்கிங் போயிட்டுருக்காரு. அப்படியே அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணிட்டுருக்காரு. ஜிம் எங்கேன்னு கேட்குறாரு. ஸோ அவர் வந்து அவ்வளோ அந்த லெவலுக்கு டெடிக்கேஷனில் இருக்கிறாரு. உண்மையாக ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ப்ரோ, யூ ஆர் அ ரோல் மாடல் ஃபார் மீ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷோயிங் மீ வாட் இட் டேக்ஸ் டு பி அ கிரேட் ஆக்டர். Coming to Manu Anand, my director, my friend, my guru. Thank you so much. Yes, my life guru, sorry. Advice எல்லாம் இங்கே தான் போவேன் நான். ஸோ என்னன்னா, மனு ஆனந்த் வந்து he's been talking that he wants to work with me for a long time. நம்ம கொரோனா டைம்லேருந்து அசோசியேட் பண்ணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் எப்படி அசோசியேட் பண்ணணும்னு தெரியல. திடீர்னு வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷல் ரோல் இந்த மாதிரி கொண்டு வந்தார். அண்ட் உண்மையாக எனக்கு இந்த மாதிரி ஒரு ரோல் என்னால் புல் ஆஃப் பண்ண முடியுமான்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. பட் எல்லாருமே ட்ரை பண்ணணுன்னு சொல்லி சரின்ட்டு ஒரு டவுட்டில் ஒத்துக்கிட்டேன். பட் மனு வந்து டே 1லேருந்து என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு இந்த ரோலுக்கு நீ தான் கரெக்டாக செட் ஆவேன்ட்டு, நான் பண்ணதை விட எனக்குள்ளே இருக்கிற ஒரு பொட்டென்ஷியலை பார்த்து தான் அவர் எனக்கு இந்த செலக்ட் பண்ணார். ஸோ ஹோப்ஃபுல்லி நான் வந்து இந்த ப்ராஜெக்டில் வந்து ஐ ஹவ் ஃபுல்ஃபில்ட் வாட் யூ பிலீவ் தட் ஐ கேன் டூ. So thank you so much for this opportunity, and thank you for always guiding me the right way. And coming to the hero of this program, Debu sir, thank you so much for giving us such amazing songs and BGM. Like Arya sir sonna madri indha madri project vande the main soul is the music, and the pulse feel பண்ண வைக்கிறது, அந்த songs and the sound engineering எல்லாமே அவ்வளோ டீட்டெயிலிங்காக இருக்குன்னா இவர் தான் பண்ணுவார். And from what I've seen, I am thoroughly and mind blown away. So thank you so much for such a surreal experience to really make nama characters alla larger than life. And last of all, I would like to say thank you to Prince Pictures, Lakshman sir, Venkateshan sir. என்னை நம்பி எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்டில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் ஆல்வேஸ் ட்ரஸ்டிங் இன் மீ, ட்ரீட்டிங் மீ with a smile and kindness. So thank you so much for being such wonderful producers. I enjoyed myself on the set. I have no complaints whatsoever. This was an amazing experience for me. And thank you once again to the press and media. Thank you for coming here and supporting us. ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். Thank you so much. Bye. எல்லாருக்கும் வணக்கம். சிவசங்கரி, உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. நான் உங்களோட ரசிகன். மென்கள் மனதில்னு சொல்லிட்டு ஆண்களுக்காக தினமும் குரல் கொடுத்துட்ருக்குறேன். உங்களுக்கு என்னோட நன்றி. இந்த வாய்ப்புக்கு முதல்ல நான் டைரக்டருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எப்போதுமே காலிவங்கிட்டன்னு எழுதுனா காஸ்டியூமில் எழுதிடுவாங்க, லுங்கி இல்லைன்னா வேஷ்டி சட்டை, அதை அயன் பண்ணாமல் வேண்டாம். சம்டைம்ஸ் அதை வண்டி கண்டிலாம் தொடச்சிட்டு கூட கொடுக்கலாம். அப்படியான கதாபாத்திரங்கள்லாம் வரும். எனக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு காலாக இருந்துச்சு இவர் கூப்பிடும்போது. ஏன்னா அவங்க குருநாதரும் என்ன மாதிரி வாய்ப்பு கொடுத்தது இல்லை. கௌதம் மேனன் சார்ட்டையும் நிறைய தடவை ஃபோட்டோ கொடுத்துருக்கோம். நம்ம ஃபோட்டோ பார்ப்பாங்களான்னு கூட தெரில. இவர் அங்கேருந்து வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு, நமக்கு எப்படி கூப்பிட்டு வாய்ப்பு கொடுக்குறாருன்னு ஒரு டவுட்டில் தான் போனேன். அதுக்கப்புறம் எனக்கு அந்த கேரக்டர் பற்றி சொன்னார். எனக்கு இன்னும் சந்தேகமாயிருச்சு, எப்படி என்ன வச்சு இதை நீங்கள் நம்பினீங்க. அப்புறம் லுக்காக எனக்கு செட் பண்ணி காமிச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. அப்புறம் என்னை நல்லாவே பண்ண வச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நன்றி சார் இந்த வாய்ப்புக்கு. ஏன்னா நம்மளை ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே பயமாயிருது. நம்ம பேர் எழுதினாவே இதுதான் வந்துருமோன்னு, அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நம்மளை வேறு மாதிரிலாம் காமிச்சு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இந்த படத்தில். முக்கியமாக வந்து ஏடி டீம்ஸ், அப்புறம் வந்து உதவி ஒளிப்பதிவாளர்கள், அந்த டீமுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லணும். அவங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. நிறையா நான் சொல்லணும்னு நினச்சேன், ஆர்யா சார் சொல்லிட்டாரு. நான் வந்து இதில் கொஞ்சோண்டு ஒரு
ஒரு பிஸ்னஸ் கட்டு ஒன்று காமிச்சார் டைரக்டர் ஒரு நாள், திருட்டுத்தனமாக நான் பார்த்தேன். அதில் வந்து நான் அது எல்லோரும் கோச்சிட்டாலும் பரவாயில்ல, நான் வந்து கௌதம் கார்த்திக் வந்து பயங்கரமாக லவ் பண்ணிட்டேன். செம்மையாக பண்ணியிருக்காரு. நீங்கள் இந்த படம் வரும்போது அவரோட ஆட்டிடியூடை பயங்கரமாக ரசிப்பீங்க. நான் ஒரு கொஞ்சம் தான் பார்த்தேன். ஒரு 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 முரட்டு வில்லன், ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான வில்லன் இருந்தால் தான் அதை அடிக்கிற ஹீரோவுக்கு வந்து ஒரு இன்னும் பயங்கரமான ஒரு இது கிடைக்கும் இல்லையா? அது இந்த படத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். முக்கியமான கண்டென்ட் பேசுது இந்த படம். அது ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படம் நினைக்கிறேன். தயாரிப்பாளர்களுக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் ஆர்யா சாருக்கு இன்னொரு நன்றி சொல்லணும். ஒரு நாள் அவசரமாக அசர்பைஜான்லேருந்து 2 நாள் தான் கேப்பு, எனக்கும் வேறு டேட்டு பிரச்சனை இருந்தது. அதனால் அப்படியே ஸ்பாட்டில் இருந்து பேக்கெல்லாம் தூக்கிட்டு போயிட்டேன். அங்கேருந்து அப்படியே ஏர்போர்ட்டுக்கு ஓடணும். அந்த டைமில் பார்த்தா லஞ்சுக்கு டைமு கிடைக்கல, லஞ்சு சாப்பிட்றதுக்கு டைம் கிடைக்கல. அங்கேருந்து கேபில் போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகும் நினைக்கிறேன் ஏர்போர்ட்டுக்கு. எனக்காக எனக்கு அங்கே என்னென்னலாம் இருக்குது மெனு இருக்குன்னு பார்த்துட்டே இருக்கேன். ஷார்ட் ரெடி. ஐயோ சரி சாப்பிட்லான்னு கேட்க மட்டும் ஷார்ட் ரெடி. அவ்வளோ பரபரப்பாக ஷூட் பண்ண வேண்டிய சூழ்நிலை. அங்கே லொக்கேஷன் அன்றைக்கி தான் லாஸ்ட்டு. அப்புறம் 2 பை எடுத்து வந்து ஓடி வந்து அவரோட உதவியாளர் வந்து காருக்குள்ளே வச்சார். ஃபுல்லாக பார்த்தா அந்த மட்டன் என்ன சார் இது ரிப்பில் என்னமோ மட்டன் ரிப்பில் ஏதோ ஒரு அந்த இது அதை வந்து நான் ஆடியோ லஞ்சில் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அதனால் மறக்காமல் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு பசிக்கும், திரும்ப நான் எங்கே போய் எனக்கு சோறு கிடைக்கும்னு தெரியாது. அதை புரிஞ்சுக்கிட்டு தேங்க்யூ மாஸ்டர். இப்படி மாஸ்டர் மாதிரி புரிஞ்சுக்கிட்டு வந்து 2 பேக் நிறையா ஃபுட்டு நான் அங்கேருந்து போகிற வரைக்கும் சாப்பிட்டுட்டே போகிறேன். அது போய் ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டில் சாப்பிட்றதுக்கும் இருந்துச்சு. சார் ரொம்ப நன்றி சார், ஏன்னா நான் எப்படி சாப்பிடணும்னு புரிஞ்சு வச்சுருக்கீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஊடக நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி வரணும்னு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஆல். தேங்க்யூ.